உடல் உறுப்பை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்த ஆம்புலன்ஸ். நம்ம கிட்ட டைம் இல்ல, இனி வர ஒவ்வொரு நிமிஷமும் 20 நிமிஷத்துக்கு சமம். பெங்களூருவில் இயங்கி வரும் மெட்ரோ ரயில் மூலம் இதயத்தை மற்றொரு மருத்துவமனைக்கு 20 நிமிடங்களில் வெற்றிகரமாக எடுத்து சென்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஏன் உறுப்புகளை மட்டும் இவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான ரீசன் என்ன சொல்றேன், என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் கோல்டு இஸ்கிமிக் டைம்ங்க. அப்படின்னா நம்ம உறுப்பு எவ்வளவு நேரம் ரத்த ஓட்டம் இல்லாம பிரிசர்வேஷன் சொல்யூஷன்ல ஹோல்டு பண்ணி வைக்கலாம்ன்றது கணக்கு தாங்க அந்த கோல்டு இஸ்கிமிக் டைம். நம்ம உடம்புலயே இருதயத்துக்கு ரொம்ப கம்மிங்க, 3 to 4 hours. சிறுநீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 24 to 36 hours வரை வைக்கலாங்க. அதனால தாங்க நம்ம இவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி இந்த டைம் கிராஸ் பண்ணிட்டோம்னா உறுப்போட செயல்திறன் கம்மியாகி உறுப்பு நிராகரிப்பு கூட ஆகலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா 20 to 25 பேர் உறுப்பு இல்லாம இறக்குறாங்க. எந்த நிமிஷம் உயிர் போகும்னு தெரியாது, ஆனா நம்ம ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணா அது மூலமா இன்னும் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி நீ இறந்த பின்னாடி கூட மத்தவங்க உயிர் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் உறுப்பு தானம் பண்ணாங்க. நானும் உறுப்பு தானம் பண்ணியிருக்கேங்க.